மயிலோட அம்மாவும் கோமதியும் ஆஸ்பத்திரிக்கு மயில கூட்டிட்டு வர்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, வாமா மயிலு, ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம். மயிலும் ஸ்கேன் பண்ண போறாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தயக்கத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க ரிசல்ட்ட சொல்றதுக்கு. கோமதி கேக்குறாங்க, டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு? டாக்டர் சொல்றாங்க, பிரெக்னன்சி கிட்டு காமிச்சதே ஃபால்ஸ் பிரெக்னன்சி. சாரிங்க, மயிலு பிரெக்னென்டாவே இல்ல. கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மயிலு கண்ணீர் வடிக்கிறாங்க. சரவணன் இத கேட்ட உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. மயிலு அதிர்ச்சியாகி சரவணன் கூடயே போய்கிட்டு டாக்டரு என்ன சொல்றாங்கன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. சரவணனும் எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறாரு. மயிலு சொல்றாங்க, சரவணனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, மாமா குழந்தை பிறக்க போகுதுன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா மாமா? சரவணன் சொல்றாரு, மயிலு நீ ஏமாத்துறது என்ன புதுசா? எப்படி வாய் கூசாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு? ஆரம்பத்துல இருந்து உனக்கும் குடும்பத்துக்கும் பொய் சொல்றது கை வந்த கலையாச்சே. கோவத்தோட சரவணன் சொல்றாரு மயிலை பார்த்து. மயிலு ரொம்ப கவலையோட அழுதுகிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.